உபத்திரவங்களை ஏன் மனிதர்கள் இன்றைக்கு சகித்து கொள்ளவில்லை? சோதனைகளை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ சோதனையை இந்த உலகத்தில் நான் சகித்தேனானால் எனக்கு கிடைக்கிறது என்ன? எனக்கு கிடைக்கும் ஜீவ கிரீடம். அது எங்கே போய் கிடைக்கும்? உலகத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அப்போ சோதனையை மக்கள் சகிக்கலைன்னா பரலோகத்தை யாரும் நம்பலை. இதுதான் உண்மை. பரலோகத்தை எவரும் நம்பவில்லை. ஒரு பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் நான் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன். அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நீண்ட காலம் உள்ளது.